ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற மூணு பொருள் மட்டும் வச்சு ரொம்ப சாஃப்டான தோசையும் அதே மாவில் ரொம்பவே கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தோசை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலை தான் சேர்க்கணும், வறுத்தது சேர்க்கக்கூடாது. அதே கப்பில் 3/4 கப் அளவு அவல் சேர்த்துக்கலாம். திக்கான அவல், தின்னான அவல் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எல்லாமே ஊறி வந்திருக்கு. அந்த தண்ணியே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த வேர்க்கடலையோட கலர் வந்து அதில் இறங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ நம்ம இந்த அரிசி, கடலை, அந்த அவல் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் மாவையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு மொத்தமும் அரைச்சி எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நார்மலான தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும். இப்போது இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவில் இருக்கணும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நார்மலான தோசை மாவில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கல் சூடுபடுத்திக்கலாம். கல் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். இதை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதை வந்து மொத்தமாக ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கிறேன். தோசை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஓட்டையாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து தோசையை திருப்பி போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கிறிஸ்பியான தோசை செய்கிறதுக்கு நல்லா கல்லை தொடச்சிட்டு 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் மினி தோசை மாதிரி குட்டியாக ஊற்றிக்கிறேன். அதுக்கு 1 கரண்டி அளவு மட்டும் மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம். இதையும் நான் திருப்பி போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்